Hello friends, assalamu alaikum. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அரேபியன் ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸில் இது ஒரு முக்கியமான ஸ்வீட்டுனே சொல்லலாம். அதுதான் பஸ்பூசா ஸ்வீட் இது செய்கிறதும் வெரி சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பட் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ஸ்வீட்ஸை செய்கிறதுக்கு எப்பயும் போல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த பஸ்பூசா ரெசிபி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ரவா தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபியை பொறுத்தவரைக்கும் நம்ம ரோஸ்டட் ரவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ரவாவே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 1 கப் அளவுக்கு சுகரும் 1 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு யோகர்ட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி காடமை எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். அதோடைய 1 முட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே கீ தான் யூஸ் பண்ணுறேன். பட்டரை விட கீ யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மிக்ஸை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்ம பஸ்பூசா மிக்ஸ் ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட் இதை பேக் பண்ணதுக்கான ட்ரே ரெடி பண்ணிக்கொள்வோம். ட்ரேயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கீ ஏதாச்சும் முன்னசரி சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரவா மிக்ஸை இந்த ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளணும். கேக்கெல்லாம் எந்த மெத்தடில் நம்ம பேக் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். நம்ம ட்ரேயில் ஹாஃப் போர்ஷன் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தான் நீங்கள் இந்த ரவா ஃபில் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான சைஸில் தேவையான டிசைனில் கட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு டாப்பிங்காக ஆமண்ட் பீனட் அப்படி இல்லாமல் நீங்கள் பிளேனாக கூட பேக் பண்ணி எடுக்கலாம். நான் இங்கே ஆமண்ட் நல்ல ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை டாப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்க. இதே டைமில் அவனையும் 180 Cயில் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அவன் நல்லா சூடாகினது பின்னாடி நம்ம இந்த பஸ்பூசா ட்ரேயை ப்ளேஸ் பண்ணி அதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் ஆகிற டைமில் அதுக்கான சுகர் சிரப்பையும் பார்த்துருவோம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இங்கே 1/2 கப் யூஸ் பண்ணுறதுனால 2 டைம் சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வாட்டரையும் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக இதுக்கு லெமன் ஒரு பீஸ் சேர்த்துக்கொள்வோம். லெமனை கட் பண்ணும்போது நல்லா தின்னா அதுவும் ஸ்கின்னோட கட் பண்ணி அதோடய சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம சிரப் த்ரெட் கன்சிஸ்டன்சியில் வரணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா சிரப் நல்லா திக்காக நல்லா பாயில் ஆகி வந்துருச்சுன்னா அது ரெடி ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த திக்னஸ் புரிஞ்சிடும். ஸோ இந்த டைமில் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்பூசா ட்ரே நல்லா பேக் ஆகியாச்சு. இந்த பஸ்பூசா பேக் ஆகும்போது எல்லா சைடுமே ஈவனான கலருக்கு பேக் ஆகாது. நீங்கள் இந்த ட்ரே பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய சைட்ஸ் கொஞ்சம் டார்க்காகவும் மிடில் சைட் சென்டர் பார்ட் கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். அவன்லேருந்து நீங்கள் ட்ரே எடுத்த உடனே அது சூடாக இருக்கும் போதே ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்ளுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக வேண்டி சேர்த்துக்கொள்கிறது தான். அதோடய நம்ம செஞ்சு வச்சிருந்த சிரப்பை இதுக்கே சேர்த்துக்கொள்வோம். முக்கியமாக பஸ்பூசா ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடும்போது அது ட்ரை ஆகின மாதிரி இல்லாமல் இந்த சுகர் சிரப்போடு நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகி கூட அது ட்ரை ஆகின மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க.
எல்லா அரப் கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்பூசா வந்து ஒரு முக்கியமான ஸ்வீட்டாக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அது செய்யக்கூடிய மெத்தடும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரமலானுக்கு அரேபியன் வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம இஃப்தார் டைமுக்கு கூட வீட்டில் நல்ல ஈஸியாக இந்த பஸ்பூசா ரெசிபியை செஞ்சிடலாம். ஸ்வீட்டான ரெசிபின்றதுனால கிட்ஸ் இருக்க வீட்டில் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ கட்டாயமாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். See you soon with another vlog. Thank you.